இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை மீண்டுமாய் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்துல நம்ம ஒரு முக்கியமான ஒரு தொடரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த பிரசங்கி புத்தகத்திலிருந்து தான் இந்த வாரத்துக்குரிய செய்தியானது தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரசங்கி புத்தகத்துல சாலமோன் ராஜா இந்த உலக வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்த சாலமோன் ராஜா, பதவி, புகழ், ஐஸ்வர்யம் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கிய இந்த சாலமோன் ராஜா தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவரால ஏவப்பட்டு எழுதுறதுதான் இந்த பிரசங்கி. இந்த பிரசங்கி புத்தகத்துல இந்த உலக வாழ்க்கையில எப்படி வாழணும், எது உண்மையான வாழ்க்கை, எது மாயையானது, எது மகிமையானது அப்படின்றத குறித்து இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம செய்தி தொடரின் தலைப்பு மாயையா மகிமையா அப்படின்னு சொல்லிதான். இந்த உலகத்துல காட்டுற பளபளப்பான காரியங்கள், இந்த உலகம் காண்பிக்கிறதான ஐஸ்வர்யமான காரியங்கள் எல்லாமே அநித்தியமானவைகள், மாயையானவைகள் அப்படின்றத குறித்து இந்த நாட்கள்ல நம்ம தியானிக்க போகிறோம். அநேக நேரத்துல நம்மளை அறியாமலே நம்ம மாயைக்கு நேராக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய மொபைல் போன்ல அநேக காரியங்கள், மாயையான காரியங்களை நம்ம இழுக்கப்பட்டு அதுல சுழன்று கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு கற்று கொடுக்கக்கூடிய காரியம், இந்த உலக வாழ்க்கையில மாயையான காரியத்துல நம்ம இருக்கிறோமா, இல்ல மகிமைக்குரிய காரியங்களை நம்ம வாழ்கிறோமா அப்படின்றத குறித்து தான் இந்த வாரத்துல நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த நாளுக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, சூரியனுக்கு கீழே உள்ளது எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மாயை மாயை என்று, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். இந்த சூரியனுக்கு கீழே உள்ளது எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லி இந்த பிரசங்கி புத்தகத்துல முதல் அதிகாரத்துல சாலமோன் ராஜா குறிப்பிடுகிறாரு. இதை கேட்கும் போது நம்ம உள்ளத்துல ஒரு கேள்வி எழலாம். ஆண்டவர் தானே இந்த உலகத்தை படைச்சாரு, ஆண்டவர் எல்லாவற்றையும் படைக்கும் போது நன்மையானதை தானே காண்பித்தார், ஏன் இது மாயையாய் காணப்படுகிறது அப்படின்னு ஒருவேளை நம்ம சிந்திக்கலாம். இந்த சாலமோன் ராஜா ஒருவேளை எல்லாவற்றையும் அவர் அனுபவிச்சுட்டு அவர் சொல்றாரு மாயை அப்படின்னு சொல்றாரு, நானும் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டு நான் அப்படி சொல்லலாமா அப்படின்னு சில கேள்விகள் நம்ம உள்ளத்துல எழலாம். ஆனா ஆண்டவர் இந்த உலகத்தை மகிமையாதான் படைச்சாரு, நல்லதாதான் படைச்சாரு. ஆதியாகமம் 1:31 சொல்லுகிறது, ஆண்டவர் படைத்த எல்லாம் நன்றாயிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் கண்டார் அப்படின்னு சொல்றோம். அப்படியானால் எது மாயை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தேவன் படைத்த இந்த உலகம் மகிமையாய் காணப்படுகிறது. ஆனா மனிதனாகிய நாம் தேவனை இந்த உலக வாழ்க்கையிலிருந்து ஓரம் கட்டிவிட்டு இந்த உலகத்துல சூரியனுக்கு கீழே நடப்ப எல்லாவற்றிலையும் இன்பத்தை அனுபவிக்கணும், ஆண்டவரை ஓரம் கட்டிவிட்டு இன்பத்தை இந்த உலக வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யும் போதுதான் அது மாயையாய் காணப்படுகிறது. இந்த தேவன் இல்லாத இந்த உலக ஓட்டம் மாயையாய் காணப்படுகிறது. அருமையானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இருந்தார் அப்படின்னா அது மகிமைக்கு ஏதுவானதாய் காணப்படும். ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை அது மாயையாய் காணப்படும் அப்படின்றதான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க போகிறோம். எது மாயையாய் காணப்படும், எது மகிமையாய் காணப்படும் எனக்கு இன்னும் தெளிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்ம சிருஷ்டியை பற்றி கொண்டவர்களா இருக்கிறோமா, சிருஷ்டிகரை பற்றி கொண்டவரா இருக்கிறோமா அப்படின்றதுல நம்ம கவனமா இருக்கணும். சிருஷ்டியை பற்றி கொண்டோம், அதாவது உலகத்தை நாம் பற்றி கொள்ளுகிறவர்களாய், உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறவர்களாய், உலகத்தோடு உலகத்தாராய் நம் வாழ்கிறவர்களாய் இருந்தோம் அப்படின்னா நாம் மாயைக்குள்ள இருக்கிறோம் அப்படின்றதுதான் அர்த்தம். இல்ல நான் உலகத்துலதான் இருக்கேன், ஆனா சிருஷ்டிகரை நான் முன்னிறுத்தி என்ற வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கை மகிமையாய் காணப்படும். இந்த ரெண்டு சம்பவத்தில இருந்து நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இந்த உலகத்தை மட்டுமே நம்பிய ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துல ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது, அவன் தன்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக கட்டி நான் எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பேன், அநேக நாட்களுக்காக இது எனக்காக சேர்த்து வைக்கப்படுறது அப்படின்னு சொல்லி தன்னிலை தானே பெருமை உள்ளவனாக இந்த உலக காரியத்துல முன்னிறுத்தி அதுதான் பெருசு அப்படின்னு நினைக்கிறவனாக காணப்பட்டு அவன் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்றான், அழிந்து போகாத அந்த ஆத்துமாவை பார்த்து சொல்றான்,
ஆத்துமாவே, உனக்காக நான் அநேக நாட்களுக்கு இந்த பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ புசித்து குடித்து இன்பமாயிரு அப்படின்னு சொல்லி இந்த மனிதன் சொல்லப்படுகிறான். இதை கொஞ்சம் சற்று கவனிக்கும் போது அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் அழிந்து போகிற இந்த பொருட்களை பார்த்து அவன் பொருட்கள் மூலமாக அழியாத ஆத்துமாவிட்ட சொல்றான். ஆத்துமா அழியாதுதான். அந்த ஆத்துமா எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாளும் இது இருக்கும், அந்த அநித்தியமான காரியம் இருக்கும். அதனால நீ புசித்து குடித்து இன்பமா இரு அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் தேவன் படைத்த இந்த உலக பொருட்கள் சிருஷ்டிகரை விட சிருஷ்டிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்ததுனால பரலோகத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்ன சொல்லுது, மதிகேடனே, இன்றைக்கு உன்னுடைய ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்தவைகள் எல்லாம் யாருடையதாகும் அப்படின்ற ஒரு சத்தம் உண்டானது. ஆனா அருமையானவர்களே, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலும் இந்த உலக காரியங்களில நம்ம அநேக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அநேக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வேலையா இருக்கலாம், நம்முடைய உறவு முறைகளா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், நல்லதுதான். அதுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டியதுதான். ஆனா எல்லாவற்றை காட்டிலும் அந்த சிருஷ்டியை, இந்த உலகத்தை மாத்திரம் நம்ம நம்பினவர்களாய் வாழ்ந்தோம் அப்படின்னா அது நமக்கு மாயையாய் காணப்படுகிறது. அது அநித்தியமான காரியம். அதற்கு மேலாக நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாக வைக்க கூடாது, அது மாயையாய் முடியும் அப்படின்றதுதான் இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். சிருஷ்டிப்பின் மேல நம்ம ஆசை வைக்க கூடாது அப்படின்றதுதான் இந்த சம்பவத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. ஆனா இதற்கு மாறாக வேதம் இன்னொரு மனிதனை சுட்டி காட்டுகிறது. அது மோசே வந்து தேவன் அவனை எங்க வச்சிருந்தார் அப்படின்னா, எகிப்து தேசத்துல அரண்மனையில தான் அவன் வளர்க்கப்பட்டான். அந்த காரியங்கள் எல்லாம் அவன் கற்றுக்கொண்டான். அவன் வில்வித்தை எல்லாவற்றையும் கற்று தேறினவனானான். அவன் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல தான் இருந்தவனாய் காணப்பட்டான். ஆனா எபிரேயர் 11:25 இப்படி சொல்கிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட அவன் பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாச வீரனாகிய இந்த மோசே ஆண்டவருடைய காரியத்துல முன்னின்று செய்கிறான். சிருஷ்டிகரை அவன் முன்னிறுத்துகிறான். இந்த அநித்தியமாய் இந்த அழிந்து போகிற இந்த உலக காரியங்களுடைய நன்மைகளை அனுபவிப்பதை காட்டிலும் நான் ஆண்டவருடைய ஜனங்களோடு நான் பாட அனுபவிக்கிறத தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த அழிந்து போகிற உலக பொருட்களை கொண்டு இந்த அழியாத ஆத்மாவை ஒரு நாளும் திருப்திப்படுத்தவே முடியாது. அதே போல இந்த மோசையை போல நாம் சிருஷ்டிகரை நம் முன்னிறுத்தினவர்களாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய நித்தியமான மகிமைக்குள்ள பங்குள்ளவர்களாக நம்ம காணப்படுவோம். ஆண்டவர் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரு. இது வந்து ஒரு வாடகை வீடு தான். நமக்கு ஒரு சொந்தமான வீடு அப்படின்னா கைவேலை அல்லாத அந்த பரலோக ராஜ்யம் தான் நமக்கு சொந்தமான வீடு. இது இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக இன்பம் மாயை அப்படின்னு உணர்ந்த இந்த வில்லியம் கேரி என்ன பண்றாரு, இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறாரு. வேதாகமத்தை இந்திய மொழிகளில மொழிபெயர்த்து அச்சுக்கூடத்துல அதை தயார் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில அந்த அச்சுக்கூடம் முற்றிலுமாக தீப்பிடித்து தீக்கு இரையானது. அவன் வந்து சொன்னாரு, என்னுடைய இந்த அச்சுக்கூடம் தீக்கு இரையாக்கப்பட்டது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மீண்டுமாய் தன்னுடைய பணியை தொடர்ந்து செய்தாரு. அழிந்து போகிற காரியங்களை காட்டிலும் அழியாத காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால இன்றும் நம்முடைய கைகளில வேதாகமும் காணப்படுகிறது. நாம் ஆண்டவருடைய வசனங்களை தியானிப்பதற்கு அது ஏதுவாய் காணப்படுகிறது. அது அவருக்கு மகிமையை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கற்றுக்கொள்ளலாம். அன்பானவர்களே, இந்த நேரத்துல நம்ம ஒரு காரியத்தை குறித்து முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிருஷ்டியை நம்ம முன்னிறுத்துகிறோமா, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை முன்னிறுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா, இல்ல சிருஷ்டிகரை முன்னிறுத்துகிறவராய் காணப்படுகிறோமா? சிருஷ்டியை முன்னிறுத்துறோம் அப்படின்னா அந்த ஐஸ்வர்யவானுடைய ஆத்மாவை போல நாம் அழிந்து மாயைக்குள்ளானவர்களாய் காணப்படுவோம். மோசையை போல அநித்தியமான காரியங்களை விட்டு நித்தியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா மகிமையா அது முடியும். இந்த நாள்ல அப்படிப்பட்ட காரியத்தை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம்.
ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாள்ல மாயையா மகிமையா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தொடரை ஆண்டவரே தியானிக்கும்படியாக எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க. இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாமே மாயையாய் காணப்படுகிறது. இந்த மாயையை நம்பி எங்க உலக ஓட்டத்தை நாங்க ஓடாதபடிக்கு ஆண்டவரே உண்மை சிருஷ்டிகராகிய உண்மை ஆண்டவரே நாங்க முன்னிறுத்தி உண்மை பற்றி பிடித்து கொண்டு எங்களுடைய உலக வாழ்க்கையை ஓட்ட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுங்க. எந்தெந்த காரியங்களில நாங்க உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத ஆண்டவரே நாங்க ஒரு விசை உணர்ந்து அதை விட்டு ஆண்டவரே உமக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய கிருபையினால எங்களை அப்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய சுய இச்சைகளையும் சுய இன்பங்களையும் நாங்கள் விட்டு பரலோகத்துக்குரியவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரசங்கி புத்தகத்திலிருந்து இன்னொரு அருமையான ஒரு செய்தியை நாளைக்கு நம்ம தியானிக்கலாம்.